ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சிறகடிக்க ஆசை சீரியல் பற்றி பார்க்க போகிறோம். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன் சுகமாக இருக்குன்னு மீனா கேட்க, சீதா இந்த மாதிரி வீட்டில் சண்டை, செல்வண்ணன் காரில் போயிட்டு அடிபட்டு செத்ததுனால மாமா தான் காரணம்னு சொல்லி அவர் பேசிக்கிட்டு இருந்தார். அதை கேட்டதுனால என்னை அடிச்சிட்டாரு, என்னை தள்ளி விட்டாரு அப்படின்னு வீட்டில் நடந்ததை சொல்ல, மீனா பதிலுக்கு இவ்வளோ படிச்சிருக்காரு ஆனால் இப்படி நடந்துக்கிறாரு, கொஞ்சம் கூட சரியில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் மாமாவுக்கு தெரிய வேணாங்க்கா அப்படின்னு சீதா சொல்ல, ஆமாம் மாமாவுக்கு தெரிஞ்சால் போய் சண்டை போடுவார், பிரச்சனை இன்னும் கொஞ்சம் பெருசாகும், தெரிய வேணான்னு சொல்லிட்டு நீ இன்னும் சாப்பிடாம இருக்க, உனக்கு ஜூஸ் போட்டு தரேன்னு சொல்லிட்டு அங்கே முடிஞ்சிடுது. அதுக்கப்புறம் மனோஜும் அவரோட ஃப்ரெண்டும் சேர்ந்துக்கிட்டு ரோகிணி யார் கூடயோ பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு யாரோ சொன்னதை கேட்டு பார்க்கலான்னு வந்திருப்பாங்க. ஒளிஞ்சிட்டு பார்க்கறதுனால வாட்ச்மேன் சந்தேகப்பட்டு பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல இவர் சேலையிலே செம அழகாக இருக்கா அப்படின்னு சொல்லி மனோஜ் சொல்லுவார். இது காதில் வாங்கின வாட்ச்மேன் கூட எல்லாரும் மனோஜ் அடிக்கலான்னு சொல்லி இழுத்துட்டு வருவாங்க. அப்போ ரோகிணி பார்த்துட்டு ஓடியாருவாங்க. ஓடியாந்து ஏன் அவர் அடிக்கிறீங்கன்னு கேட்க, இந்த மாதிரி கல்யாணம் ஆனவங்களை இவர் எட்டக்கருந்து சைட் அடிச்சிட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கலான்னு கை வாங்குவாங்க. மனோஜ் சொல்லுவார், அது என் ஒய்ஃப் தாயா அப்படின்னு ரோகிணியை கேட்பாங்க. ஆமாம் அவர் சொல்கிறது உண்மைதான்னு சொல்லுவாங்க. எல்லாரும் பிரிஞ்சு போயிடுவாங்க. ரோகிணிக்கு அடிபட்டுச்சுன்னு கால் வந்துச்சு, அதனால தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லுவார். இருந்தாலும் என் மேலே இருக்கிற அக்கறையில் தான் நீ வந்திருக்க அப்படின்னு இவங்க சொல்லுவாங்க. இன்னும் லவ் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. மனோஜ் போயிடுவார். அவ்வளோதான், அங்கே முடிஞ்சது. அதுக்கப்புறம் மீனா அருண் வீட்டுக்கு போயிட்டு இந்த மாதிரி ஆறுதல் சொல்லலான்னு போவாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு நடந்ததுக்கு எங்கள் புருஷன் காரணம் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் தான் தப்பாக நினச்சிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் உடனே அதை ஏற்றுக்க மாட்டார். இருந்தாலும் அவங்களுக்கும் தெரியும் அவர் ஏற்றுக்கலன்னு சொல்லிட்டு. அப்புறம் இவங்க கடைசியாக கிளம்பும்போது, எனக்கு சீதா வாழ்க்கை தான் முக்கியம், இவ்வளோ பிரச்சனையும் தாண்டி அவள் உங்களை கல்யாணம் பண்ணியிருக்கா, உங்கள் அம்மா இடத்துலேருந்து அவள் கண்டிப்பாக உங்களை பார்த்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. அவர் கொஞ்சம் சோகமாக இருப்பார். அதுக்கப்புறம் இங்கே மனோஜ் அவங்க அம்மாவும் வக்கீல் கிட்ட போயிட்டு வருவாங்க. இந்த வாரம் தெரிஞ்சவங்க யாராவது இருந்தால் சாட்சி சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்கன்ட்டு. உடனே அந்த ரோகிணியோட ஃப்ரெண்டை கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்லுவாங்க. ஆமாம், அவள் தான் இவ்வளோ நாளாக எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிட்டு நம்மக்கிட்ட சொல்லலை, இப்பயே சொல்ல போகிறா அப்படின்னு அவங்க அம்மா சொல்லுவாங்க. முத்து உடனே, நான் முருகன் கிட்ட சொல்லியிருக்கேன் எல்லா விஷயத்தையும், அவன் ஊருக்கு போயிருக்கான், நேற்று நைட்டு தான் வந்தேன்னு சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நீ ஸ்ட்ராங்காக இருக்கணும்டா மனோஜ் அப்படின்னு சொல்லுவார் முத்து. இவர் நான் அதெல்லாம் ஸ்ட்ராங்காக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவார். ஆனால் இன்னைக்கு சேலையில் பார்த்துட்டு டைலாக்லாம் சொல்லியிருக்காரு. எப்படியும் மனோஜ் ரோகிணி பக்கம் திரும்பிடுவாருன்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், அவ்வளோதான் இன்றைக்கி எபிசோடில் நடந்துச்சு. லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.